74வது பிறந்த நாளை கொண்டாடும் பிரதமர் நரேந்திர மோடி, அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து. நீண்ட ஆயுளுடன் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தற்போதுள்ள அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமற்றது என முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த அரசியலமைப்பு சட்டத்தில் குறைந்தபட்சம் 5 திருத்தங்களை கொண்டுவர வேண்டும் என்று விளக்கம். மிலாது நபியையொட்டி சனிக்கிழமை அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கம், மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் டிராபியை தட்டி தூக்கப் போவது யார்? இறுதி ஆட்டத்தில் இந்தியா, சீனா அணிகள் பல பரீட்சை. தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்று இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிக வெப்பத்தால் மக்களுக்கு சிரமங்கள் ஏற்படும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தல். அண்டை மாநிலங்களில் ஏற்பட்ட விளைச்சல் குறைவு மற்றும் வரத்து பாதிப்பால் பாமாயில், பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களின் விலை பன்மடங்கு அதிகரிப்பு. பாமாயில் லிட்டருக்கு 19 ரூபாயும், கடலை பருப்பு கிலோவுக்கு 20 ரூபாயும் உயர்ந்ததால் இல்லத்தரசிகள் கவலை. ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்கி 3 நாட்களுக்கு தேசிய கொடி ஏற்றுவோருக்கு அரசு வேலை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. கல்லையோ துப்பாக்கியோ தொட்டால் சிறையில் இடமளிப்போம் என்றும் எச்சரிக்கை. தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாள். சென்னை அண்ணா சிலை சிம்சன் அருகே உள்ள பெரியார் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை. தனக்கு கோவில் கட்டுவதை அறிந்திருந்தால் அதை நிச்சயம் தடுத்திருப்பேன் என தெலுங்கு ரசிகர்களிடையே கலந்துரையாட குஷ்பு பதில். சினிமாவில் பிஸியால் அறிய முடியவில்லை என்று விளக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.